சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது. நான் போன கொஞ்ச நேரத்திலேயே கதிர் வந்தா, அதுக்கப்புறமா தான் கலிவர்தன் வந்தாரு. கடைசியில தான் இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்துச்சு. அந்த கலிவர்தன் மோசமான ஆளுன்னு எல்லாத்துக்கும் தெரியுமாமா. இவ்வளவு கேவலமாவும் கீழ்த்தரமாவும் நடந்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. அவனுக்கு உங்க அப்பா, அவனுக்கு பிரபார் மேலையும் சிதம்பரம் ஐயா மேலையும் தான் கோவம். அத அவங்க மேல தானே காட்டணும். எதுக்கு ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையில விளையாடணும்? அங்கிள், இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இத்தனை நாளும் அந்த வீட்ல கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு பிரபாகர் காரணம் இல்லையே. எல்லாத்தையுமே அந்த கலிவர்தன் தான் திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கான். இது புரியாம எல்லாருமே ஏன் பிரபாகரை தான் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். பிரபாகரனும் சிதம்பரம் ஐயாவும் பேசிக்காம இருக்கிறதே கலிவர்தனுக்கு சாதகமா போச்சு. அதையே சாக்கா வச்சுக்கிட்டு அந்த வீட்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கரெக்ட் தான். அந்த குடும்பம் ஒண்ணு சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவங்க எல்லாம் இப்படி தனித்தனியா இருந்தா அது எதிரிங்களுக்கு தான் சாதகமா இருக்கும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அது அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது எப்படிமா நடக்கும்? அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? எப்படியாவது புரிய வைக்கணும். அப்பதான் பாவம் அந்த வீட்ல இருக்கிற 3 பொண்ணுங்களுக்குமே கல்யாணம் நடக்கும். உங்களுக்கும் கமிஷன் கிடைக்கும். படுபாவிங்க இவனுங்களெல்லாம் என்ன பண்றது? போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயில தான் போடணும். அதெல்லாம் பத்தாதுமா, அருவாள் எடுத்து வெட்டணும் அவனுங்களெல்லாம். ஓ, அததான் பெரிய சண்டைன்னு பேசிட்டாங்களா? என்ன அங்கிள் சொல்றீங்க? கதிருக்கு முரளிக்கும் மில்லில பயங்கர சண்டையா. அருவாளை எடுத்து வெட்டிக்க போற அளவுக்கு போனதா டீ கடையில பேசிட்டாங்க. ஐயோ, என்ன ஆச்சு அங்கிள்? நான் அவங்க குடும்பத்துல வழக்கமா நடக்கிற சண்டைன்னு நினைச்சுக்கிட்டேன். இப்பதானே புரியுது இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்னு. ஐயோ அங்கிள், என்னதான் ஆச்சு? முதல்ல அத சொல்லுங்க. ஒண்ணும் ஆகலமா. கதிரு கலிவர்தனை அடிச்சிட்டான். அதனால முரளி கோவப்பட்டு கதிரை வெட்ட போயிருக்கிறான். அதுக்குள்ள சிதம்பரம் ஐயா வந்து பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு. கதிருக்கு ஒன்னும் ஆகல? யாருக்கும் எதுவும் ஆகல. சிதம்பரம் ஐயா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறதாக சொன்னாங்க. எல்லாரும் அங்கதான் போயிட்டு இருக்காங்க. சரி, நீங்க வாங்க போலாம். நீ எதுக்கு மங்கலாம்? முக்கியமா நான் தான் போகணும். வாங்க. சொன்னா கேட்க மாட்டிய. பஞ்சாயத்து வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்கு இந்த பொண்ணு சிதம்பரம் வீட்டு பிரச்சனையிலேயே தலையிட்டு இருக்கு? இந்த இடத்துல கேமராவை வச்சு கேமராவை கொஞ்சம் கீழே இறக்கிக்கோ. அப்பதான் பஞ்சாயத்து ஃபுல்லா கவர் ஆகும். அக்கா, அப்படின்னா கேமராவை தூக்கிட்டு பின்னாடி போணுக்கா. நான் சொல்றத கேட்க மாட்டியா? நான் தான் டைரக்டர். நான் சொல்ற இடத்துல கேமராவை வை. பெர்ஃபெக்ட்டா இருக்கும். என்னமோ போ. கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் பாதி பேர் கட்டாக போறாங்க. ஏய், எனக்கு தெரியும்டா. அப்புறம் இந்த மைக் எல்லாம் ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கோ. சவுண்ட் ரொம்ப முக்கியம்டா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு டப்பிங் எல்லாம் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டேங்க. அந்த கலிவர்தன் வந்த உடனே அப்படியே க்ளோஸ்லயே ஃபாலோ பண்ண. அவன் குடும்பம் படுற அவமானத்தை லோக்கல் கேபிள் சேனல்ல போட்டு எல்லாருக்கும் காமிக்கிறோம். சொதப்பிட மாட்டியே? நீ சொதப்பாம இருந்தா அது போதும். செம்மையா எடுக்க வேண்டிய சீன்டா. கதிர் அண்ணன் பாத்துச்சுன்னா எல்லாத்தையும் கெடுத்துரும். கொஞ்சம் ஜாக்கிரதையா எடு. சரிக்கா. கலிவர்தன் வந்துட்டான். டக்குன்னு க்ளோஸ் அப்ல புடிச்சுக்கோ.
என்னங்க இது? நீங்க 2 பேருமே ஊர்ல பெரிய மனுஷங்க. மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நீங்களே பஞ்சாயத்துன்னு வந்து நின்னா எப்படி? இங்க பாருங்க, தப்பு பண்ணது அவங்க கூட சேர்த்து எங்களையும் ஒன்னா பேசாதீங்க. யாரு நாங்க தப்பு பண்ணமா? உன் பையன் என்ன பெரிய ரவுடியா? எங்க வீட்டு ஆம்பளைங்களை கை நீட்டுறான். உன் புருஷனும் புள்ளையும் பண்ண காரியத்துக்கு அவங்கள உயிரோட விட்டது பெரிய விஷயம். ஓ, உன் பையன் தான் கொலை பண்ணுவானா? எங்க வீட்டு ஆம்பளைங்க கையெல்லாம் பூ பறிக்க போயிடுமா? இதெல்லாம் நீங்க அடி வாங்குறதுக்கு முன்னாடி பேசியிருக்கணும். வாங்கி முடிச்சிட்டு பேசக்கூடாது. மா, கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? பொம்பளைங்க நீங்களே பேசிக்கிறதா இருந்தா அப்புறம் எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டினீங்க? சிதம்பரம் ஐயா, நீங்களே சொல்லுங்க. உங்க எல்லாத்துக்கும் தெரியும் என் குடும்பத்துக்கும் கலிவர்தன் குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னால என் பேரன் ஊர்க்காரங்களுக்கு மத்தியில அவன் அக்கா தங்கச்சிகளுக்கு 6 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை பண்ணி வைக்கலன்னா இந்த ஊரை விட்டு போயிருவோம்னு கலிவர்தன் கிட்ட சபதம் போட்டான். என்னைக்கு அந்த சபதம் போட்டானோ அன்னையில இருந்து என் குடும்பத்துல எந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாலும் அந்த கல்யாணத்தை நடத்த விடாம தடுத்து நிறுத்தினா இந்த கலிவர்தன். இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். அதனால ஊர்க்காரங்க ஒரு நியாயத்தை கேட்டு சொல்லுங்க. யாரு? நாங்களா? ஏன் எங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு. என் வீட்டு வேலையை பாக்குறதுக்கே நான் 100 பேர்த்த வேலைக்கு வச்சிருக்கிறேன். இதுல உன் வீட்டுல கல்யாணம் நடக்குதா கருமாதி நடக்குதான்னு பாக்குறதுக்கு எனக்கு எங்க நேரம் இருக்கு? அது அப்படியே கையங்களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் கூட இவ்வளவு தைரியமா போய் சொல்றேன். யாரு கை கலமா மாட்டினது? ஆதாரம் இருக்கா? ஏச்சே, ஆதாரம் எல்லாம் எதுக்குடா? ஒன்னே உங்க அப்பனை இங்கே தூக்கி போட்டு மிதிச்சா நீங்களே உங்க வாயால உண்மையை கக்கிடுவீங்கடா. நான் இருக்கும் போதே எங்க அப்பா மேல கை வைப்பியா? வேடா பாப்பா. நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. சும்மா இருங்கப்பா. இப்படி நீங்களே சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? இரு, பாருங்க, சிதம்பரத்துடைய பேரை வீராவேசமா எல்லார் மணி சவால் விட்டு சொன்ன தேதியில அவன் அக்கா தங்கச்சிக்கு அவனால கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியல.